ஸோ கைஸ் அடிச்சு பிடிச்சி எப்படியா ஊட்டி வந்துட்டு நம்ம கர்நாடகா பார்க்கு போகலாம். அப்புறம் அங்கே ஒரு பேர்ட்ஸ் பார்க் ஒன்று இருக்கு, அதையும் போய் கவர் பண்ணலான்ற மாதிரி நாங்கள் ஒன்று பிளான் பண்ணோம். கரெக்டாக கல்லட்டி முடிஞ்சு தலைக்குந்தா மேலே ஸ்லோப் ஏறணும். இங்க இருக்கிறவங்க ஒரு வழி பண்றாங்கன்னா நீங்க என்னங்க இப்படி பண்றீங்க? ஊட்டியில பைத்தியக்காரடா, நம்மளும் பைத்தியக்காரங்க சொல்லணும். ஆனா ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க. மேல தலைக்குந்தா ஏறுறோம், இதெல்லாம் ஒன்வே மாறிடுச்சு. நீங்க சுத்தி போங்க அப்படின்னு 10 கிலோமீட்டர் சுத்திட்டு இருக்கோம் சும்மா. ஊட்டி ஊட்டிங்கிறாங்க, பார்க்கே போயிருக்கலாம். ஊட்டிக்காரியே இந்த வழியில பார்த்ததே இல்ல. ஊட்டி ஊட்டிங்கிறாங்க, எங்கெங்கயோ காடு மலையும் ஏறி குளம் குட்டைன்னு போயிட்டு இருக்குது. இத்தனை வரைக்கும் ஊட்டி கண்ணில் காட்டல. இன்னும் எப்போ பார்க்கு போய் இப்பயே டயர்ட் ஆயிடுச்சு, பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. காலையில நாங்க அந்த முதுமலை கேம்புக்கு போகணும், ரொம்ப நேரமா இருந்துச்சிட்டோமா, இதுக்கே பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. இன்னும் எப்போ போய் அதை எப்போ கவர் பண்றது? மூஞ்சில தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான். ஆமா, ஒரு ஆள் வேற டிரைவிங் ஃபுல் டிரைவிங் போய் மொரட்ட டிரைவிங்கா மாறிடுச்சு. அது என்ன பண்ணலாம்? போலாமா பார்க்கு? போறீங்க பார்க்கு? புலி எப்படி நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. போறீங்க பார்க்கு? நீ குடுக்குற மன வலி தாண்டா. ஐயோ, ரொம்ப சோதிக்கிறான்டா இவன். இவங்களே சோதிக்கிறாங்க போட்டு. அதுக்கு புலியில் தான் நவுத்துறாங்க. நீங்க வேணும்னே பண்றீங்க. ஒரு அளவுதான் அத வந்தாச்சு. தானடா நீங்க கேட்ட பார்க்கு? இதேதான்டா, கர்நாடகா பார்க்கு, காட்டெருமை பார்க்குன்ட்டு ஒரு ஆள் வீடியோல சொல்லுச்சு. இங்க இந்த இடம் யாருக்குமே தெரியாது, நாங்க புதுசா போய் கவர் பண்றோன்னு. இங்க நிக்கிறவங்க மனுஷன் கிடையாதா? எவ்வளவு பேர் இருக்காங்க, யாருக்குமே தெரியாது. ஒரு பார்க்கிங் ஸ்லாட் கிடைக்கிறதுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஒரு வேணாம் சொல்ல முடியல. நாங்க பேட்ச் ஒதுக்கி வச்சிருக்கோம், உள்ளுக்குள்ள கொண்டு விடுறோம். பார்க்கிங் ஸ்லாட்டை விட பாத்ரூமுக்கே 1 மணி நேரம் லைன் நிக்க. பார்க்கிங் ஃபீஸ் 80 ரூபாயாம். டூ மச். அதான் சம்பாதிக்க ரொம்ப டூ மச் டாடி. அங்க கூட்டத்தை பாரு. நம்ம இப்ப என்ன எப்ப போய் மணி இங்கே 12 மணிக்கு பேர்ட்ஸ் பார்க் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு. நல்லா மெத்தையாட்ட இருக்கும். வாங்க ஓரமா நிப்போம். கூட்டத்தை பார்த்தாலே பயமா இருக்கு. நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அதனால கொஞ்சம் ஓரமாவே நின்னுப்போம். சம்பந்தம் இல்லைன்னு இல்ல, பாக்கலாம் உள்ள போய் என்ன இருக்குன்னு. காட்டுற வரை காட்டுற. எனக்கு பயங்கர தூக்கம் வந்துருச்சு. எனக்கு வரும்போதே பயங்கர தூக்கம். தூக்கம் போக வைக்க உனக்கே தூக்கம்னா காரணம் என்ன சொல்ற? ஆமா, இல்ல நான் வாங்கினா இது கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ஓட்டிக்கிறேன். அவர் வந்தல அப்ப நேத்துல இருந்து ஓட்டிட்டு இருக்கிறாரு விடாம. ஆளு மூஞ்சில தண்ணில அடி அப்படி தெளிச்சிட்டு ஓட்டிட்டு இருக்காரு. அப்படி ஆயி போச்சு நிலைமை. கால கொடுமையா இருக்கு. டிக்கெட் வாங்கிட்டு எடுத்துட்டு கண்டினியூ பண்றேன். பாருங்க டிக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. பட் இதுவுமே உதயம்னு சொல்லியே ரேட் ஜாஸ்தியா 100 ரூபாய் ஒரு ஆளுக்கு. இதுவுமே ரொம்ப ரேட் ஜாஸ்தி தான். போன டைம் வந்தப்ப கம்மியா தான் இருந்துச்சு. வாங்கியாச்சு. கொடுங்க அத. வந்துட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து விட்டால் ஒரு ஆளுக்கு பேமெண்ட் பாரு எவ்வளவு. ஒரு ஆளுக்கு எவ்வளோ? 100 ரூபாயா? 400. நல்லா ஏமாத்துறாங்கடா டேய். கடைசியில சோழ தேசத்தை நோக்கி பயணிக்க போறோம். இங்க பயணிக்கிறோம். கிரியேட்டிவிட்டி குப்பையில போடு. கிரியேட்டிவிட்டி ப்ரோ மேக்ஸ். போக கத்துக்க வேண்டியதான். ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நம்ம வரப்ப இந்த பூல இல்ல, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் லில்லி பாண்ட்லாம் வச்சிருக்காங்க. நமக்கு சம்பந்தப்பட்டது 1 இயர் இருக்குமா வந்து இருக்கும். என்ன தெரிகிறது? அண்ணே குரங்கு பாருங்க, குரங்கு. சார் இந்த சிங்கவால் குரங்கு பிடிக்கிறதுக்கு நான் காடெல்லாம் சுத்தி. இது ஒரு மாண்டிட்டரி போஸ் இல்ல, அதெல்லாம் கொடுக்கணும். திருடி வச்சுக்கணும்.
நீ அங்க அந்த பூல கை வச்சது அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கடிப்பாங்க கழட்டி அங்கேயே போட்டிருக்காங்க தொடக்கூடாதுன்னு. அப்படியே கவர் பண்ணிருங்க சுத்தியில எப்படி இருக்கு. நம்ம மக்கள் புத்தியே என்னன்னா தொடக்கூடாதுன்னு சொன்னா தொடறதுதான் வேலை. வெளியில நல்லா கூட்டமா இருக்கு. பார்க் பெருசா இருக்கனால ஓகே. தனியா ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கான்டா. இந்த கல்யாண மண்டபத்துல இல்ல பசங்க பக்கத்துல போட்டோ இவக்கிட்ட கொடு பட்டன் செட்லயே ஆல்பம் போட்டு கொடுத்துருவோம். அவ்வளவுதான் கார்டன் தான் அது மொத்தமா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள வேணா சரி அந்த பிரிட்ஜ் நல்லா இருக்கும். மெயின்டனன்ஸ்க்காக கொடுக்கலாம்னா கொஞ்சம் டூ மச். மேல அந்த பிரிட்ஜ் நல்லா இருக்கும். இந்த பசில் கேம் ஆட்டம் ஒன்று இருக்கும். அத ப்ராப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்னா இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு 100 ரூபாய்னா இது அண்டா பிசினஸ்க்கு அங்க ஒருத்தர் கொஞ்சம் இவரா இருப்பா. பேர் எனக்கு தெரியல. அதனால அப்படி சொல்றேன். கொஞ்சம் உடம்பு உட்காந்து ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு கண்ணாடி போட்டு. பணத்தை சேமிக்கணும்னா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி பாரு பண்டாடுறா அவரு. இல்ல நீ நினைச்சு பாரு இத மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சர்டன் காஸ்ட் போடுது. உடனே நம்மள சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு கார்டன் கட்டி விடலாம் நல்லா சம்பாதிக்கலாம். நான் இப்ப நினைச்சிட்டேன் நினைக்காம இருந்தாதான் அப்நார்மல் நினைச்சாங்க அப்நார்மல். கார்டன் கட்டலாம். அந்த கேம்ல கார்டன் கட்டுவோம்ல அதுல வேணா கட்டலாம். ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஏன்னா என் கைக்கு வந்து டேபிள் ரோஸா செத்து போயிரும். இதெல்லாம் நான் எப்படி வளர்த்து ரெட்ரோ உதயா வராரு. என்ன பின்னாடி டெய்ல் தான் போடல. Meanwhile, எதுக்கு வந்தோம் என்னன்னே தெரியாம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க வராதீங்க வேஸ்ட். அதுதான் நான் சொல்றேன். 100 ரூபாய் போயிடுச்சுன்னு அடிச்சுக்கிடுங்க. 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் போகுதுன்னு அடிச்சுக்கல. எனக்கு 100 ரூபாய் போகுதுன்னு அடிச்சு. குழந்தைங்களை கூட்டம் தான் இங்க எல்லாம் உருண்டு விளையாண்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு இல்ல நிறைய இருக்கு பார்க்கலாம். நடக்கணும். நடக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சனால எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனம். புரியுது எனக்கு. இப்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன் நானு. பார்க்கலாம் அவன் கலர் கலரா நல்லா பாத்துட்டு இருக்கான். அதனால ஆள் சைலண்டாவே இருக்கு. பேசவே மாட்டேங்கிறாரு. இல்ல சும்மா ஏதாவது ரிலேஷன் வராங்க வீட்டுக்கு ரிலேஷன் வராங்க அந்த மாதிரி கூட்டிட்டு வரணும். அவங்க கூட்டு வந்து பாக்குறதுக்கு சைட் சீயிங் நானும் பாக்குறேன். சும்மா குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த மாதிரி இருக்கு அவ்வளவுதான். இல்ல இருக்கு கீழ இருந்து ஆக்சுவலா பசில் மாதிரி ஒரு கேம் நான் அத காட்டுறேன் உங்களுக்கு வீடியோல. அப்புறம் பிரிட்ஜ் இருக்கு. போட்டோஸ்லாம் சூப்பரா எடுக்கலாம். பாக்க வெளியில பாக்க கூட்டமா தெரியுதுல்ல. கூட்டம் தான் ஜாஸ்தி. கூட்டம் தான் டூரிஸ்ட் ஜாஸ்தி. இல்ல இங்க சுத்தி பாறேன் அவ்வளவு எல்லாரும் துருன்னு ஆக்டிவா இருக்காங்க. நம்ம இங்க என்ன பண்றதுன்னே தெரியாம ஸ்டக் ஆகி உட்காந்துட்டு இருக்கிறோம். ஏன்னு தெரியல. சரி கண்டிப்பா ஒரு 2 ரீல்ஸாவது எடுத்துட்டு தான் போறோம். அப்பதான் மனசா எனக்கு ஒண்ணும் தோணல. 100 ரூபாய்க்கு ஏதாவது மரத்து வாட்டு விட்டுட்டாரு. செருப்பால் அடிப்பாங்க. உள்ளேயே போட்டுருவாங்க. நல்லா இருக்கு. சில்லுன்னு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு. அது ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குமே. சில்லுன்னு பீஸ்ஃபுல்லா இருக்கு. நாம எதுக்கு எவ்வளவு தூரம் வரணும்? இல்ல இந்த மாதிரி கிரீனரியா இருக்காதுல்ல. இந்த மாதிரி பசில் இருக்குமா ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல? இந்த மாதிரி மரம் வெட்டி இந்த மாதிரி கார்டன்ல யாருக்கு இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுத்து பணம் முடுங்குற கார்டன்லாம் யாருக்கு அப்படின்னா இவ்வளவு மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி கிரீனிஷா இருக்கணும் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற ஆளுங்களுக்கு வந்து கரெக்ட். எங்களை மாதிரி வரக்காட்டானுங்களுக்கு அது செட் ஆகாது. கொடுத்து சைட் சீயிங் பாத்துட்டு இருக்கிறேன் நான். அது என்னன்ற அவன் பாரு கேமராவை பார்க்கவே இல்ல. சுத்தி பாத்துட்டு இருக்கிறான். சப்ப ஃபிகரா இருக்குது. முத்துன முஞ்சியா இருந்தாலும் நல்லா இருக்குது. நீதா ஒரு டிக்கெட் 100 ரூபா. 2000 பேர் வந்தா 2 லட்சம் ரூபா. கிட்ஸ் அதே மாதிரி ஒரு 2000 பேரும் போட்டீங்கன்னா அது 1 லட்சம் ரூபா. கேமரா 1500 ரூபா ஒருத்தருக்கு கேமரா வச்சுருந்தீங்கன்னா. அப்போ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரூபாய்க்கு 1000 தான். அது ஒரு 1.5 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட. இந்த பார்க்கிங் தெரியுங்களா? அதுல திங்கறானுங்களா? ஒரு வண்டிக்கு 80 ரூபாயா பார்க்கிங்? இந்த பார்க்குக்கு வருமானம் சீசனல் டைம்லயே வந்து இங்க மொத்த பேமெண்ட்டையுமே எடுத்துடுறாங்க. அன்சீசன்லயுமே சேர்த்து பேமெண்ட் எடுத்துக்கிறாங்க. தப்பு சொல்லாத. நமக்கு அது வயிறு எரியுது. வயிறு எரிஞ்சு நமக்கு என்ன இருக்கு? 50 ரூபா 40 ரூபா. அது இன்கன்வீனியன்ட்டா இருக்கு. 100 ரூபா ஜாஸ்தி. பார்க்கிங் அது ஒன்னா பார்க்கிங்லாம் குறைச்சிட்டு இதுல கொஞ்சம் தெரிஞ்சுக்காது. ரெண்டுமே கிட்டத்தட்ட 20 ரூபீஸ் தான் வித்தியாசம். அதனால இது கர்நாடகா பார்க் டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. இந்தியா 7 நாடில் அறிவு. அதோட செல்வத்தெல்லாம் கருப்பு பணமா பதுக்கி வச்சிருக்காங்க. அதனால எவ்வளவு ஏற்றத்தாழ்வு பாரு. வரும்போதே டிசப்பாயிண்ட் ஆச்சு. வழி திருப்பி டிசப்பாயிண்ட் பண்ணாங்க. சரி இங்க வந்து கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணலான்னு பார்த்தோம்னா இங்க அப்செட் ஆகி போச்சு. இருக்கிறத மட்டும் சும்மா மாண்டேஜ் மாதிரி காட்டுறோம். பாத்துக்கோங்க. வர வேண்டாங்கிறதுக்கு என்னென்ன இருக்குன்றத பாத்துக்குங்க. எனர்ஜி ஏத்திக்கிட்டு அடுத்த கட்ட வேலைய பாக்கலாம்.
இல்ல நல்லாதான் இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்ததுன்னா காலையில இருந்து ஓடிட்டே இருக்கறனால அப்படி இருக்கு. டவுன் ஆயிடுச்சு, எனர்ஜி லெவல் லோ ஆயிடுச்சு. ஓகே வாங்க நான் வேணா ஒரு ஜோக் சொல்லவா? தொங்கும் பாலத்துக்கு போவோம். நான் வேணா ஒரு ஜோக் சொல்லவா? ஜோக் கொண்டு குப்பையில போடு, வா போலாம். ஏய் நல்லா இருக்கும்டா. வாங்க தொங்கும் பாலத்துக்கு போவோம். தொங்கலாம். போய் தொங்கலாமா? பாய். இது வேற. எல்லாமே ஒண்ணுதான். இங்க என்ன குதிக்கி வாடா போற, நடந்துதான்டா போறோம். அப்படியே அங்க சுத்தி இங்க சுத்தி தொங்கும் பாலத்துக்கு வந்தாச்சு. எங்க ஏறி வரதுக்கே ஒரு வழி ஆயிரும் மாட்டிருக்கு. முட்டி கஞ்சிடும் போல. ஒரு வழி ஆயிட்டோம். என்ன மாப்பிள்ள வரமாட்டேன்னு சொன்ன. என்னையா ஆடுது? என்னையே மாப்பிள்ள குடிக்கிற நீதான். இந்தாண்டே வாங்க. ஏய் இது ஆடுது. கம்பியை பிடிச்ச மணிக்கே போற. ஒரு சேஃப்டி தான். அல்லு விடுது அவனுக்கு. உங்களுக்கு உயரத்தை பார்த்தா பயம் கொஞ்சம். நான் வரல, இவரு போனதுக்கு அப்புறம் நான் வரேன். இதெல்லாம் குசும்பு தானே. நடக்கிறது எப்படி நடக்குது? நான் அப்பயே வரல. என்ன எனக்கு தலையெல்லாம் சுத்துது. எனக்கு கீழே பார்த்தா லிப்ட்ல போனா ஒரு மாதிரி வயிறுல ஏறி இறங்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. நான் எங்கேயும் பாக்கல, என்ன எங்கேயும் பார்க்க கூடாதீங்க. அப்ப போன் கீழ விழுந்தா அவ்வளவுதான். மூஞ்ச காட்டு. ஏன் மூஞ்சல பீதி தெரியுது? போட்டோல கூட பீதில இருக்கான் இவன். போலாம், அங்க வா, கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, போயிரலாம். கவினா ஒரு இங்க கூட முன்னாடி போய் எடுக்கலாம். இப்படிதான் நடப்பாங்களா பாலத்துல? இப்படி ஜம்ப் பண்ணிக்கிட்டே போங்க. எப்படி ஒரே ஒரு ஜம்ப் பண்ணு, அவ்வளவுதான். போயிடலாம், பக்கம் வந்துட்டோம். யாருக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, எனக்கு நல்லா ஜாலியா இருக்கு. இங்க ஒருத்தர் பயத்துல செத்து. இப்படிதான் நடப்பாங்களா? இது இப்படிதான் நடப்பாங்களான்னு கேக்குறேன். ஆல்ரெடி பயத்துல இருக்கான். இது பாரு எப்படி போகுது. இந்த மாதிரி வயிறுல மேல. அதான் சொன்னேன்ல, குழந்தைங்களுக்கு மட்டும் பெஸ்ட். போது, வா 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 போலாம் வா. பயமா இருக்கா? குழந்தைங்களுக்கு பெட்டரான இடம். அவ்வளவுதான், பக்கத்துல வந்துட்டோம். ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன், ஒரு ஷேக் மாதிரி இருக்கு. அது வந்து நீட்டா சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. சூப்பர் சூப்பர். நிஜமாவே இந்த பிரிட்ஜ்காக பிரிட்ஜ் ஒண்ணுதான். இது ஷோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப ஆட்டுங்கடா பாக்கலாம். நானும் கட்ல புதுசுல இருந்து பாக்குறேன். அது அப்படியே தான் இருக்கு. வாங்க, ஏன் பயந்துட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். என்ன வா, இன்னொரு ரவுண்ட் போலாம் வா. இல்ல இந்த பக்கம் திருப்பி இப்படி போக கூடாது. அது ஒன் வே, அப்படி போக கூடாது. இப்படியே போலாம். அவ்வளவு பயம் இருக்குல்ல. இங்க ஒரு பெயிண்ட் அப்பி இங்க பாருங்க, ஒரு பிளான் பண்றாரு. பெயிண்ட் கையில அப்பிக்கிட்டாரு. எங்க? இல்ல எது ஆவல, கையில தான் அப்பி இருக்கு. எப்படி இருந்துச்சு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. அது நமக்கு அந்த பயல இல்ல. அதான் நான் கடைசி சொல்லிட்டேன்ல வந்துட்டு. இல்ல எப்படி ஆடினாரு ஒரு டிக்கி பாத்தீங்கல்ல, டிங் 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 ஏதோ பெண் போய் நடந்து போற மாதிரி. போவோமா? அவ்வளவுதான். இந்த கர்நாடகா பார்க்ல பாக்குறதுக்கு அவ்வளவுதான் இருக்கு.
அதனால வந்து இன்னும் சொல்றதுக்குல. இது லாஸ்ட் அண்ட் ஃபைனலா கர்நாடகா பார்க் போய் ட்ரிப்பை சொதப்பிட்டோம். ஊட்டி ட்ரிப் வந்து இதோட என் பண்ணிக்கலாம். இது எத்தனை பாட்டா வரும்ன்றது வந்து எடிட்டர் கையில தான் இருக்கு, எங்க கையில இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எடுத்து சிறப்பாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இது ஒரு விஷயத்தினால நம்ம சொதப்பிச்சுன்னு சொல்ல முடியாது. மிச்சப்படி வந்த வீடியோ எல்லாமே நல்லா தான் இருக்கு. நீங்க ஒரு பாட்டா பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கடைசி பாட்டில் பார்ப்பீங்க, அதாவது கர்நாடகா பார்க் வீடியோல வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலினாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. அப்பதான் வந்து எங்ககிட்ட இருக்கிற கரெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்ணி இன்னும் பங்கமா பண்ணுவோம். இந்த வீடியோல எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். சப்போர்ட் தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போங்க. அதுவரை உங்களுக்கு அடுத்த ட்ரிப்ல அடுத்த vlogல சந்திக்க வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் டிபி DP ஸ்குவாட். Squad.